வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 74. ஸோ எனக்கு ரெண்டு விஷயம் புரியவே இல்லை. பாரு கம்ருவும் விக்கல்ஸ் கனி குசு குசுன்னு ஏதோ பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு எனக்கு புரியல. ரெண்டு பேரும் பேசினதுமே எனக்கும் புரியல. அதை தாண்டி விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் தான் உள்ளே போய் பேசிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டுமே பேசும்போது பிக் பாஸ் வந்து, அதாவது சுபிக்ஷா என்னன்னா வரி பண்ணாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வரி பண்ணிட்டு தான் இவங்க பிக் பாஸ் ஜர்னி சொன்னாங்களா, இல்லை அந்த டாஸ்க்ல சொதப்பினதுக்கும் சேர்த்து அவங்க கில்ட் ட்ரிப் பண்ணாங்க. எல்லாமே 1.5 வாரமாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம விக்கல்ஸ் போயிருந்தாரு. பிக் பாஸ் ஒன்று ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே 2 பேர் இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் எடுத்து விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அரண்டாங்க எல்லாரும். ஆகா 2 பேர் அப்படின்னு பார்வதி ஒரு ரியாக்ஷன் வேற போட்டாங்க. நம்ம இருந்தால் மட்டும் இந்நேரம் என்னென்ன செஞ்சுருப்போம், இவங்க 2 பேர் இருந்தனால நம்மளை கண்டுக்காம விட்டாங்களே. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. பட் வினோத் வந்து அதுக்கப்புறம் அதை நார்மலைஸ் பண்ணாரு. பிக் பாஸ் ஜாலியாக பண்ணிட்டாரு. சுபிக்ஷா அழுததுனால அது அவ்வளோ பெரிய விஷயம் ஆகல. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க நம்ம காதில் விழுந்துச்சுல. அவங்க ஏதாவது குசு குசு பேசினாங்க, இல்ல காதுல உழுவாத மாதிரி பேசினாங்கன்னா ஏதோ பிரார்த்தனை பண்றாங்கன்னு ரைட்டு. ஆனா அது அப்படியே பிக் பாஸ் வந்து ரொம்ப ஜாலியா மாத்தினாரு. இவங்க பார்வதியுமே ஓ ஸ்வீட்ல அப்படின்னு, ஆமா நல்லா இருந்தா ஸ்வீட் தான் சொல்ல மாதிரி இருக்கும். பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு சுபிக்ஷாக்கு ஆறுதல் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப தெளிவா சொன்னாங்க. கடலுக்குள்ள போயிருக்கீங்களே, அங்க வந்து எவ்வளவு தூரம் போனா உங்களுக்கு கிடைக்கும், இங்க வந்து நீங்க விளையாட உங்க கேம் தான் வந்து உங்களை முன்னேற்றும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா நான் ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க 24/7ல விக்கல்ஸ் வந்து கனி கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சுபிக்ஷாவை வந்து கில்ட் ட்ரிப் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சதை நடத்திட்டாப்ல அப்படின்னு. கடைசியில விக்கல்ஸே வந்து அப்படி போய் சுபிக்ஷா ஆறுதல் சொல்லி லைவ்ல அத பார்க்கல. அந்த மேட்டர் நீ பாத்தியா? லைவ்ல ஷார்ட்ஸ்லயோ இதுலயோ வந்து பாத்தியா? நானும் பார்க்கல. சோ அதனால தெரியாம சொல்லி மாட்டிக்க வேணாம். பட் இல்ல 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, விக்கல்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, கனி கிட்ட தனியா பேசினாரு தல ரூம்ல அப்படின்னு. அண்ட் வந்து அது சொன்ன மாதிரியே சுபிக்ஷாவை வந்து அழுக வச்சிட்டாரு. பட் அழுதக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அவருமே வந்து சுபிக்ஷா கேள்வி அழுது அழ ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தென் அது வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் வரும். இருங்க, சாண்ட்ரா கமருதீனும் பார்வதி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் சரியாந்திர பிளாஸ்ட் கொடுத்து விட்டாப்ல. பிக் பாஸா வினோதா? கமருதீனு என்னன்னா, சும்மா நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க, சின்ன உள்ள மாதிரி அது இதையும் பண்ணிட்டு இருக்க. நான் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவ்வளவு நாள் வந்து தக்காளி சாதத்தை தான் பிரியாணி நினைச்சிட்டு இருந்தேன் போல. புத்தி வந்துருச்சு. ஏடா கோபால் இப்படி சொல்லிட்டியடா. அதுக்கு ஒரு கமெண்ட் வேற பார்த்தேன், கமருதீனுக்கு வந்து வேற பாருவை விட நல்ல ஆள் கிடைக்கும், ஆனா பாருவுக்கு கமருதீனை விட வேற நல்ல ஆள் கிடைக்காது, அதனாலதான் பார்வதி வந்து அவங்கள பிடிச்சிட்டே இல்ல. நம்மளே ஒரு சில பேர் வந்து நம்ம பார்ப்போம், என்னன்னா டேய் இவனுக்கு வேற ஆளே கிடைக்காத மாதிரி கடைசி வரைக்கும் இந்த பிள்ளையவே தாங்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரியான ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இவனுக்கு இதை விட்டா வேற ஆள் கிடைக்காது, அதனால என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்வதியோட இதுமே இங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ட்ரையாங்கிளே இப்போ இல்ல, அதுவும் கமருதீன் சொல்லிட்டாரு. வந்து அரோராவை கூட்டிட்டு ட்ரையாங்கிள் இவங்களே ஒரு ரூட்ல வச்சு ஒரு டிராமா. அதுதான் இந்த புள்ள வந்து ஒண்ணுன்னா அப்படியே கிளப்பி விடணுங்கிறதே ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கு. தலைவர் ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, முதல்ல அரோரா சேர்ந்து இருக்காப்ல. அதே சமயம் வந்து எனக்கு இந்த கவுண்டர்லாம் வந்து ஏய் சில்லறைய சதற விடுறாங்க, தக்காளி சாத்தை தான் பிரியாணி நினைச்சிட்டு இருந்தான் போல அப்படின்னு. எனக்கு வந்து வெளியே போனா 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் வந்து நீ வந்து என்ன ட்ரை பண்ற இப்போ என்கிட்ட சொல்ல அப்படிங்கறதானே வச்சீங்க. அவங்களே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கேக்குறாங்க கமருதீன் கிட்ட, இந்த வாரம் நான் எவிக்ட் ஆகி போனா நீ கில்ட் ட்ரிப் அப்படின்ட்டாப்ல. கேடிடா நீ உஷாருதான். அப்படிலாம் கிடையாது, நீ வேணாம் போ, இவ்வளோதான். தலைவன் தெளிவாயிட்டாப்லன்னு வச்சிங்களேன். ஆனால் பேசிக்கிட்டு இருக்காப்ல, அதாவது டைரெக்டாக அஃபன் பண்ணாமல் உட்காந்து பேசும்போதெல்லாம் சலார்னு 2 அறையை போட்டு விட்டு போயிடுறாரு. அந்த மாதிரியான டாக்காக தான் இருக்கு. பாரு கூட இப்போ யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அமித், பட் அமித்துமே இப்போ சாண்ட்ரா ஓரியன்ட். அமித்தை நம்ம நேற்று ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம்ல, அந்த ஆள் டக்குன்னு ஏதாவது ஒதுக்கிட மாட்டாரு. ஓகே ஃபைன், என்னங்க அதை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. நேற்று நம்ம இந்த டான்ஸ் மாரத்தானுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனி, ஆதிரை, பாரு, கமரு அவங்க டீம் போனாங்க.
எல்லாருமே ஆக்சுவலா பார்வதி கமருதீன் சூப்பரா ஆடினாங்க அப்படின்ற மாதிரி பாராட்டி இருந்தாங்க. அவங்க வந்து ஹூக் ஸ்டெப்ஸ் எதுவுமே போடல அந்த சாங்கான ஹூக் ஸ்டெப்லாம் கூட அவங்க ஆடின. கமருதீன் ஓகே, அவர் வந்து அந்த மேனரிசம்லாம் கொடுத்து ஆடிட்டாருப்பா, சூப்பரா இருந்துச்சுப்பா. பார்வதி எல்லாம் பார்க்கலாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அது ஆடினதெல்லாம் ஒன்றும் நல்லா. பட் எப்படியோ கன்வே பண்ணிட்டாங்க. பட் கன்வே பண்றதை விட டப்பு டப்புன்னு அதை புரிஞ்சுட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த சைடு உள்ளவங்க தான் மாசு. உண்மையா சொல்ல போனா திவ்யாவும் அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க, விக்கல்ஸுமே அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க, சும்மாலாம் கிடையாது. செம்ம. ஆமா, திவ்யாவும் அமித்தும் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா அவங்களுமே அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க. விக்கல்ஸ் அண்ட் அரோராவுமே நிறைய விஷயங்களை புரிய வைக்கிற மாதிரி. ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை பெருசா புரிஞ்சிக்கல, தெரிஞ்சிக்கல. இங்க 2 பேர் செமையா. ஏன்னா கனி வந்து சூப்பரா இருந்தது. ஆதிரை அண்ட் கனியோட கெமிஸ்ட்ரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா ஆதிரைக்கு சாங் கண்டுபிடிக்க முடியல. பட் கனி வந்து அரசல் புரசலா சொல்றாங்க, ஐயோ ஒரு சிங்கரோட சாங் சாய் அபியங்கரா, அது ஆல்பம் சாங் அப்படி எடுக்க இங்க எடுக்கிறாங்க. சோ அந்த சிங்க் ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா. உண்மையா சொல்ல போனா அந்த டீம் ஜெயிச்சதுக்கு இவங்க காரணம் கிடையாது, இவங்க தான் காரணம். அடுத்து அமித்தும் திவ்யாவும் என்னென்ன கானா வினோத் சத்தியமா சொன்னா செம்ம கேமுங்க. உள்ள ஓவரா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இவங்க விளையாண்டதுனால தான் அதிகமா போனுச்சு, அடுத்து விளையாடுறவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அது நேற்று எல்லாருமே பண்ணாங்க, நடந்துச்சு. இந்த இடத்துல கடைசி டீம் இவங்க தான். அப்படிங்கும்போது இருக்கிற எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த கானா வினோத்தால ஐயோ என்னடா ரெண்டாவது டீமுக்கு பண்ணல, விக்கல்ஸோட டீம் பண்ணாங்க. கடைசி டீமுக்கு தான் அதிகமா பண்ணாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் கிடையாதுல்ல. இப்ப கடைசி டீமா பார்வதி இருந்தாங்கன்னா காலி, கானா வினோத்துக்கு ஒண்ணு விட்டுருப்பாப்லன்னு வச்சுங்களேன். அந்த டீம் இருந்துச்சுன்னா சத்தியமா இவங்க பண்ண இதுக்கெல்லாம் வந்து தலைவன் கத்தியே தீர்த்திருப்பாரு. ஏன்னா வெளில போயிட்டு அந்த கன்னித்தீவு பொண்ணா சாங் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு வெளில போனாரு. பிக் பாஸ் வந்து வெளில போக கூடாது, எஃப்ஜே வந்து போக கூடாது, ரூல் புக்ல அது இருக்குன்னாரு. கானா வினோத் இல்ல ரூல் புக்ல இல்ல, அவர் என்ன சொன்னார்னா பிக் பாஸ் சொல்லிட்டோம் இது ரூல்ல தப்பு அப்படின்னா நான் வந்து உட்கார்ந்துறேன் அப்படின்னா. சரி, இது 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயம் தான். இந்த சைட்ல இருந்து டீம் நியாயப்படி நீங்க வெளில போக கூடாதுங்க, எங்க நீங்க அதை சொல்லாதீங்க, பிக் பாஸ் சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துறேன், இது என்னோட கேம், நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க, என்னோட கேம் நான் விளையாடுறேன் அப்படின்னாப்ல. ஆனா அது ஒர்க் அவுட் ஆனிச்சு இல்ல, அங்கதான் நம்ம பாராட்டணும். அங்கங்க போய் கன்னித்தீவு போனா கண்ணே பிடிக்கல, முந்தானைய மோப்பம் பிடிச்சு அந்த லைன்ல எடுத்தாரு தலைவர் அப்படின்ற மாதிரி. ஒரு சில லைன் வந்து செட் ஆகும்ல, அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு வச்சுங்களேன். ஆனா அந்த அடிக்கிற கை அணைக்கும் அந்த சாங் தான் எனக்கு அதுதான் ஷாக் ஆச்சு. ஏன்னா ரிப்பீட்டடா அந்த ஒரு ஸ்டெப் தான் போட்டாங்க, அது கரெக்டான ஸ்டெப். ஆக்சுவலா சாண்ட்ராவுமே அடிக்கிற கை அணைக்குமா அவங்களுக்கு டியூன் தெரியல, பட் அந்த சென்டென்ஸே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து இல்ல கானா வினோத் தான் சொன்னா நினைக்கிறேன், அடிக்கிற கை அணைக்கும் அப்படிங்கறது சொன்னாங்க. அடிக்கிறதுக்கு ஏதாவது வரணுமா, அடிக்கிற கை அணைக்குமா சாண்ட்ரா சொன்னாங்க. அத சொன்னதுக்கு அப்புறமே அதை அவங்க கிளிக் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த வேர்டே சொல்லிட்டாங்க, அணைக்குமாங்கறத அவங்க சொல்ல, அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மேபி அந்த வேர்டை சொல்லிருந்தா அணைக்கிறது சொன்னாங்க, அடிக்கிற கை அணைக்கிறதுன்னு. கானா வினோத் எடுக்கல. சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்க, நான் மலையாளி, எனக்கு இந்த பாட்டு நான் கேட்டதே கிடையாது, ஆனா அந்த சென்டென்ஸ். ஆனா உண்மையாவே கொஞ்சம் டீசெண்டா தான் விளையாண்டாங்க. இந்த 2 பாட்டு மட்டும் தான் அவங்களுக்கு அதிகப்படுத்துனுச்சு. அதான் நான் சொன்ன அந்த கம்பாரிசன் படி பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக கண்டுபிடிச்சது இவங்க தான், டைம் கம்மியாக பண்ணதும் இவங்க தான். யாரு இந்த என்னது டீம் எம்மாடி ஆத்தாடி டீம். அதில் பிக் பாஸ் வந்து ஏன் டைம் சொல்லலை அப்படின்னா லாஜிக்காக அவ்வளோ புரிஞ்சுக்கணும். டைம் சொன்னால் இது சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டைம் சொன்ன உடனே இருக்கிறதுலே கம்மியான டைம் 16 நிமிஷம் சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருமா போமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி நேற்று வேணும் என்ன நடந்துச்சு, அது இது மட்டும் தான் நடந்தது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சாண்ட்ரா கனி ஃபைட், கனி இது சரியான விஷயம் பா, நீ ஞாபகப்படுத்துங்க, நன்றி. யாருமே இந்த ஒரு இன்டென்ஷன்ல கலாய்க்க மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா வினோத் ஒன்று சொன்னாரு, ஏங்க பாப்பா வச்சு இதெல்லாம் யோசிக்கவே முடியாதுங்க, நீங்க எப்படிங்க அதை போய் சொல்றீங்க. சாண்ட்ரா ஏதோ ரொம்ப ஓவர் திங்கிங்கா பூம் பண்ணிட்டு இல்ல அவங்க ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க, ஒரு சிம்பத்தில. பட் ஏன் திவ்யாவை வந்து அட்டென்ஷன் சீக்கிங்னு ஸ்டாம்ப் பண்றீங்கன்னு தெரியல. காலையில சாண்ட்ரா அண்ட் அமித் வந்து அந்த டோர் கிட்ட உட்காந்து சாப்பிடுறாங்க. சாண்ட்ரா முக்காவாசி டோர் கிட்டே தான் இருக்காப்ல. வினோத்துமே நீ இப்படியே பாக்குற, இப்படியே இருக்க, யாராந்து பேசினா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற, சரி உன்கிட்ட பேசினா அந்த டோன்ல நீ பேசலன்னு வந்து நீ பிளேம் பண்றேன்ல. வினோத்லாம் ஒதுங்கிட்டாரு மனுஷன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ண. ஆனா திவ்யாவை வந்து அட்டென்ஷன் சீக்கிங் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லயே அவ என்ன சொல்றா, ஜெயிலுக்கு போறப்போ வந்து அவ என்ன கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சம் அலிகேஷன்ஸ்லாம் அது வச்சாங்க. எனக்கு அது அதான் சொல்றேன், அவங்க நேத்து கனிக்கிட்ட வச்சதே எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. உங்க சின்ன குழந்தைங்க, நானும் ஒரு அம்மா
அம்மா தான் அப்படி பேசாதீங்கன்னு பாவம் கனி ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. நம்மளே யோசிக்கிறேன், அந்த இன்டென்ஷன்லாம் யாராவது பாடுவாங்களாங்க? அப்படிலாம் யாராவது அஃபன் பண்ணுவாங்களா? இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயாவனை அஃபன் பண்ணுவாங்க. பாட்டுல என்னங்க குழந்தைங்களை பார்த்தாங்க, என்ன பாட்டு பாடினாங்க பாப்பா பாப்பான்னு? இதை அட்ரஸ் பண்ணுவாங்க நம்ம நம்புவோம். ஐ மீன் இன்னைக்கு சாண்ட்ராக்கு இந்த வாரம் தயவு செஞ்சு டோஸ் கொடுங்க. அவ்வளவு இல்ல டோஸ்லாம் வேணாம், வீட்டுக்கு அனுப்புங்க. என்ன பண்ண போறீங்க வச்சுக்கிட்டு? வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. இருக்கையிலே கொஞ்சம் கம்மியா வளருது அவங்க தான், அவங்களை அனுப்பி விட்டுருங்க. ஸோ இதுதான் நேத்தி நடந்தது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆமா, ப்ரோமோல வந்து தலைவருக்கான டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த வாரமே வந்து தலைவர் யாரு அப்படின்னு இப்பவே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க போல. சோ என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சோ யா, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் யார் அட்ரஸ் பண்ணுவாங்க, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற கருத்துக்களை கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டியூன் இன் டு த பாஸ் ரிவ்யூ ஷோ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா.